ஹாய் கைஸ், உங்களுக்கு நான் இப்போ ஹோமுக்கும் ஹவுஸுக்குமான டிஃப்ரென்ஸை சொல்ல போகிறேன். நிறைய பேர் இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ நான் எழுதினதே பார்த்தீங்கன்னா, ஹோம் பெர்மனன்ட் பிளேஸ் தட் ஹேஸ் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதாவது ஹோமும் நீங்கள் தங்குற இடம் தான், ஆனால் அது உங்களுக்கு சொந்தமான இடம். சொந்தமான இடம்னா உங்களோட சொந்த பந்தம்லாம் இருக்கிற இடம். அந்த மாதிரி சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பு, பாசம், அந்த மாதிரி ஃபேமிலி ஃபீலிங் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இடத்த தான் ஹோம்னு சொல்லும். ஹவுஸ்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் தங்குற இடம் மட்டும்தான். அங்கே உங்கள் சொந்த பந்தம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் ஹவுஸ்னால் அது ஒரு பில்டிங். பில்டிங் ஜஸ்ட் மேட் ஆஃப் பிரிக்ஸ் வேர் யூ கேன் ஸ்டே. அதாவது ஹவுஸ்ன்னு நம்ம சொன்னோன்னா அங்கே நம்ம தங்க மட்டும்தான் செய்கிறோம். அது நம்மளோட சொந்த இடம் கிடையாது. அது சொல்லும் போது நமக்கு அந்த ஒரு ஈர்ப்பு சக்தியோட நம்ம சொல்ல மாட்டோம்னு அர்த்தம். இப்போது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்தது ஹோமை சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணணுன்னு. ஹோமை அதில் நிறைய விதங்கள் இருக்குது. நவுனாக யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அட்வர்பாக யூஸ் பண்ணலாம். பட் பொதுவாக அட்ஜெக்டிவாகவும் அட்வர்பாகவும் ஹோம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹோம். அது எதுக்கு சிமிலர்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஐ ஆம் ஹேண்ட்ஸம் அப்படின்றோல, அதே மாதிரி ஐ ஆம் ஹோம். அது மூலிமா என்ன சொல்ல வரான்னா, நான் வீட்டில் இருக்கேன், என் சொந்த வீட்டில் அன்பும் பாசமும் நிறைஞ்ச ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னு. அடுத்தது திஸ் இஸ் மை ஹோம் டவுன். இதில் டவுனுக்கு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் ஹோமை. டவுனுனா ஒரு கிராமம், ஏதாவது ஒரு இடம், ஓகேங்களா. டவுன், ஹோம் டவுன்னா இதுதான் நான் ஒரு பிறந்த ஊர் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹோமை அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஐ ஆம் கோயிங் ஹோம். இதில் நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, கோயிங் பக்கத்தில் எந்த ஒரு ப்ரிப்பசிஷன் டூவோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹோம்னு போட்டிருக்கோம். காரணம் அதை அட்வர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கீழே பாருங்கள். கடைசி சென்டென்ஸில் ஐ ஆம் கோயிங் டு மை ஹவுஸ். இந்த இடத்துல ஹோம் ஒரு ஆப்ஜெக்டாக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் டூன்ற ஒரு ப்ரிப்பசிஷனை போட்டிருக்கோம். கடைசியில் ஐ ஆம் கோயிங் ஹோம். ஹோம்ன்றது ஒரு அட்வர்பை யூஸ் பண்ணதால் தான் டூன்ற ப்ரிப்பசிஷன் எதுவுமே வராமல் கோயிங்ன்ற வேர்புக்கு பக்கத்தில் வெறும் அந்த அட்வர்ப் மட்டும் வந்துடுச்சு. இதுதான் ஹோமுக்கும் ஹவுஸுக்குமான டிஃப்ரென்ஸ். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வினோத். பாய்.